இது ஒரு டைம் சும்மா வெளில போகலான்னு போனோம். அப்போ போகும்போது அந்த டைம் நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன், தெருவெல்லாம் வழியெல்லாம் வெறும் கும்பாபிஷேகம் கோயிலாக இருந்தது. அப்போ தான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போனால் அந்த பெரிய கோயிலில் பல்லக்கு அவ்வளோ பூவாக போட்டிருந்தாங்க பாருங்கள். அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் இந்த கோயிலில் தான் பார்த்துருந்தேன். செம்மையாக இருக்குது, அப்போ பல்லக்கெலாம் இப்படி தான் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு பெரிய கோயிலில் பார்த்து தான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் இங்கே இந்த மாரியம்மனில் இது மாரியம்மன் தான் நினைக்கிறேன், முனீஸ்வரர் கோயிலில் உள்ள மாரியம்மன். அப்போ தான் அந்த சிலையை வைக்க போகிறாங்க. அதனால் அதை அவங்கள வீதியில் கூப்பிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் கும்பாபிஷேகம் டைம். மறுநாள் குடமுழுக்கு அன்றைக்கி நைட்டு நாங்கள் அதுக்கு முந்தின நாள் நைட்டு போனது. வெறும் யாகம் வளர்த்து ஒரே புகை, செம்ம ஜாலியாக இருந்தது. அது அப்படியே ரவுண்ட் அடித்து சுற்றி அந்த யாகத்தில் உள்ள குத்து வழக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்தோம். சாமி கும்பிட்ட மாதிரியும் ஆச்சு, நமக்கு கொஞ்சம் இப்படி வெளில போன மாதிரியும் ஆச்சுங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குமா. அதனால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் போகிற மாதிரி கும்பாபிஷேகம் இதனாலே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதுவும் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ இது பார்த்து பண்ணுவாங்க. எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பாருங்கள். போயிட்டு அந்த யாக குண்டத்தை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரத்துக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. அதனால் நானும் பார்த்துட்டு போயிட்டு சரி சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. படிப்படியாக அடி மேலே அடி வச்சு மெதுவாக இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்தாங்க. இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்துட்டு இருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதில் யாகத்தில் உள்ள இந்த